மிகவும் கடினமான மாலை இது. இஸ்ரேலின் முக்கிய அணுசக்தி நிலையம் அமைந்துள்ள தெற்கு நகரமான டிமோனா மற்றும் அதன் அருகிலுள்ள அராட் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது 180 பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று நடந்த இந்த தாக்குதலை அன்றைய தினம் முன்னதாக ஈரானின் நடன்ஸ் அணுசக்தி செறிவூட்டல் வளாகத்தின் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலுக்கு ஒரு பதிலடி என்று ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் சுகாதார அமைச்சகத்தின்படி அரத் நகரில் குறைந்தது 116 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 7 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். மேலும் நகரின் மைய பகுதியில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல குடியிருப்பு கட்டிடங்கள் அழிக்கப்பட்டதை தொடர்ந்து டிமோனாவில் மேலும் 64 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இது இஸ்ரேலுக்கு ஒரு கடினமான மாலை என்று குறிப்பிட்டதோடு ஈரான் மீதான தாக்குதலை தொடரப்போவதாகவும் உறுதியளித்தார். ஈரானிய அரசு ஊடகங்கள் அளித்த தரவுகளின்படி பிப்ரவரி 28 முதல் ஈரானில் நடந்த அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட 1500க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.